நெல்லை தச்சநல்லூரில் நேற்று நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி தென்மண்டல பொறுப்பாளர்கள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். இதற்கிடையே அமித்ஷாவுக்கு பாளையங்கோட்டை பெருமாள்புரம் புனித தாமஸ் தெருவில் உள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் தேநீர் விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரபல தனியார் ஹோட்டலில் இருந்து தேநீர் விருந்துக்கான உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. அமித்ஷாவுக்காக திருநெல்வேலி அல்வா, குழிப்பணியாரம், லட்டு, ரோஸ் பிஸ்கட் போன்ற இனிப்பு வகைகளும், தட்டாம்பயிறு, சுண்டல், வேர்க்கடலை போன்ற பயிர் வகைகள், ஃபில்டர் காஃபி, டீ, லெமன் டீ, கிரீன் டீ ஆகியவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஒட்டுமொத்தமாக 35 உணவு வகைகள் தயார் செய்யப்பட்டிருந்தன. மாலை 5:35 மணிக்கு நயினார் நாகேந்திரன் வீட்டிற்கு வந்த அமித்ஷாவுக்கு மங்கள இசையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அண்ணாமலையை அமித்ஷா கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றார். தொடர்ந்து அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இதில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, இளைஞர் அணி துணைத் தலைவர் நயினார் பாலாஜி, நெல்லை வடக்கு மாவட்ட தலைவர் முத்துபலவேசம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தேநீர் விருந்திற்கு மூத்த நிர்வாகிகள் அழைக்கப்படாததால் அதிருப்தி அடைந்த அமித்ஷா நயினார் நாகேந்திரனை கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷாவின் அதிருப்திக்கான காரணம், தேநீர் விருந்திற்கு பாஜக மூத்த தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை, மூத்த நிர்வாகிகளை அழைத்து ஒன்றாக அமர்ந்து பேசும்போதுதான் கட்சி கள நிலவரம் தெரியவரும். நெல்லை பூத் கமிட்டி மாநாட்டில் தான் பேசிக் கொண்டிருந்த போது வெளியில் எழுந்து சென்றவர்கள் யார்? மாநாட்டில் பங்கேற்ற வயது முதிர்ந்த பெண்கள் உண்மையிலேயே பூத் கமிட்டியினர்தானா? நான் பங்கேற்கும் நிலையில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வருக வருக என பேனர்கள் வைத்தது ஏன் என்று அமித்ஷா கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கேள்விகளால் நயினார் நாகேந்திரன் திக்கு முக்காடி போயுள்ளார். மேலும் அவருக்கு இந்த சந்திப்பு அமித்ஷாவிடம் ஒரு கெட்ட பெயரையே உண்டாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.